ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் 1.5 kg வெயிட் வர 2 டயர் சாக்லேட் ஓவர்லோடட் கேக் வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான இந்த கேக்கை பிகினர்ஸ் கூட ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் நிறைய சாக்லேட் கேக்கோட ரெசிபீஸ் வந்து போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்காக நான் 8 இன்ச் கேக் பேனில் 1 கிலோ கேக்கும் 6 இன்ச் கேக் பேனில் அரை கிலோ கேக்கும் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். கேக் ரெசிபீஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படுங்கிறதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அடுத்ததாக கேக்குக்கு தேவையான கனாஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சாக்லேட்டில் அரை கப்பு விப்பிங் க்ரீம் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கனாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். 250 ml கப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள் க்ரீமில் வந்து சுகர் இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது க்ரீம் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நான் இதிலேருந்து கொஞ்சம் க்ரீம் எடுத்துட்டு அதில் வந்து நான் சாக்லேட் கனாஷை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அப்படியே கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை வந்து க்ரம் கோட் பண்ணுறதுக்கும் ஃபைனல் கோட்டிங் கொடுக்குறக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கனாஷ் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து க்ரீமில் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா க்ரீம் வந்து மெல்ட் ஆகிடும். அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. கேக்கையும் வந்து நான் 3 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வைக்கிறேன். நான் இங்கே 1 kg கேக்கை வந்து ஃபஸ்ட்டு ஐசிங் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து க்ரீம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கனாஷை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நான் வந்து சாக்கோ சிப் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாக்கோ சிப் இல்லைன்னா நீங்கள் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்துக்கலாம். உள்ள ஃபில்லிங்காக வந்து சாக்கோ சிப்பும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயர் கேக்கையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடைசி லேயர் கேக்கு வச்சதுக்கப்புறம் அதையும் வந்து சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு க்ரம் கோட் பண்ணி எடுத்துட்டேன். 2 கேக்கையுமே நான் வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துட்டேன். 1/2 kg கேக்கும் 1 kg கேக்கையும் க்ரம் கோட் பண்ணியாச்சு. இப்போ 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு கேக்கோட சைட்ஸ் எல்லாமே லைன் பண்ணிக்கிறேன். கேக்குக்கு ஃபைனல் கோட்டிங்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து கேக்கை வந்து ஸ்டாக் பண்ணலாம். அப்படி இல்லை அர்ஜென்ட்டாக கேக் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் தான் கேக்கை வந்து மேலே ஸ்டாக் பண்ணணும். கேக்கை வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 பீஸ் ஸ்ட்ராவை வந்து கேக்கோட அளவுக்கு கட் பண்ணிவிட்டு கேக்குக்குள்ளே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நான் 1/2 kg கேக்கை வந்து ஸ்டாக் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சாக்லேட் கனாஷை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். கேக் வந்து நல்லா கூலிங்காக இருக்கணும். கனாஷ் வந்து அப்படி திக்காக இருந்தது அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வரும்.
இப்போ கேக்கோட சைட்ஸ்ல எல்லாமே ட்ரிப்ஸ் குடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கேக்குக்கு மேல வந்து கனாஷ ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த கேக்குக்கு மேல நான் ஃபுல்லாவே வந்து சாக்லேட் வச்சு டெக்கரேட் பண்ணிக்க போறேன். அதனால ஒரு அளவுக்கு நான் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்ப கேக்குக்கு மேல கனாஷ் எல்லாம் ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம், நமக்கு என்னென்ன சாக்லேட்ஸ் வேணுமோ அதெல்லாம் வச்சு கேக்க வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மேனுவல் பம்ப் எடுத்திருக்கேன். அதுக்குள்ள கொஞ்சமா நான் வந்து கோல்டன் டஸ்ட் ஊத்தி கேக்குக்கு மேல வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்ப இந்த கேக்குக்கு ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். 1/2 கேஜி வந்து 400 அப்போ 1 1/2 கேஜினா 1200 ப்ளஸ் வந்து நம்ம டயர் கேக் பண்றதுனால ஒரு 200 ப்ளஸ் நம்ம என்னென்ன சாக்லேட்ஸ் வச்சிருக்கோமோ, அந்த சாக்லேட்ஸ்க்கு உண்டான சார்ஜ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான, டேஸ்டியான 1 1/2 கேஜி வெயிட் வர 2 டயர் சாக்லேட் ஓவர்லோடட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் ரெசிபியோட உங்கள பார்க்குறேன்.